Terima
லக்ஷ்மண முனீந்திர கிருபாப்தபோதம் தத்பாதயுக்ம சரசீருகபிருங்கராஜம் த்ரையந்த யுக்மகிருதபூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்தே. மந்தகவேஷ பிரார்த்தி கமிஷ்யாம் உபஹஸ்யதாம் பிராம்சிலப்தே பலே லோபாத் உத்வாஹுதி மாமனஹான்றான். அவன் காளிதாசனே அப்படி சொல்லிக்கிச்சே, நாம்லாம் எந்த முடியும் மகாகஜா பலாயன்ட்டு மசகானாம் காகதிகின்னு. ஆனால் நீதிசாஸ்திரம் அப்படின்னு ஒன்று, அதில் கிருஷ்ணன் வாக்கியம் பல, அது நமக்கு பந்தவியத்தை பற்றி சொல்றான். எனக்கு யாரார் பந்தங்கள் உடையவா, சம்பந்தத்தை உடையவர்கள் எப்படின்னு சொல்லி, சத்யம் மாதா பிதா ஞானம் தர்மோம் பிராதா தயாசா சாந்தி பத்னி க்ஷமா புத்ரா ஷடேதே பவ பாந்தவா அப்படின்றார். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தஸ்மாத் சத்தியம் பரமம் வதந்தி, எப்பவும் சத்தியம்தான் சொல்லணும், அமிர்தம் பொய் சொல்லக்கூடாது, சத்தியமே பேச வேண்டும். அதனால எனக்கு யாரும் அம்மான்னா வசுதேவனை சொல்லலை, தேவகியை சொல்லலை, யசோதையும் சொல்லலை. எனக்கு அவோதரிய பிரதிஜ்ஞா வாக்கியம், இது பிரதிஜ்ஞ வாக்கியம், எம்பெருமானுடைய பிரதிஜ்ஞ வாக்கியம். ஏன்னா ஆமந்திரணோத்சவம் விப்ரா காவோ ரமணத்திரோத்சவம் அப்படின்லாம் சொல்ற. பஞ்சமே பதய சந்தி மக்கியம் ஷஷ்டோ விரோஜதே புருஷானாம் அபாவான சர்வானாரிய மதியவிரதா சுந்தரம் புருஷன் திருஷ்வா பிராத்தனம் பித்தனம் சுகன் அப்படிலாம் ஒவ்வொருத்தர் பிரதிஜ்ஞ வாக்கியம் சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி எம்பெருமானால சொல்லப்பட்ட ஒரு பிரதிஜ்ஞ வாக்கியம் சத்தியம் மாதா பிதா ஞானம் தர்மோ பிராதா தயா சகா. ஏன்னா त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरु त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवन्ना அர்ஜுனன். ஆகினாலே எம்பெருமானும் சத்தியம் மாதா, எனக்கு தாய் யாருடானா சத்தியம். அதனால நம்ம சத்தியமா பேசணும், சத்தியத்தையே பேசணும். ஆளை பார்த்தா ஒன்றும் ஆளை பார்க்காட்டா ஒன்றும் சொல்லக்கூடாது, உண்மையே பேசணும். உண்மை என்று உணர்க, உண்மையே பேச வேண்டும் அப்படின்னு நம்ம எப்பவும் விஸ்வாமித்திரருக்கும் ஹரிச்சந்திரருக்கும் இந்த சர்ச்சை நடந்தது. அதனால அப்போ எவ்வளோ கஷ்டத்திலையும் உண்மையே பேசினான் ஹரிச்சந்திரன். அவனுக்கு எவ்வளோ பசியால் நனைந்து வெயிலால் உணர்ந்து அந்த சந்திரமதி புலம்பல்னு பேர் தமிழ்ல சொல்லுவோம், ஆச்சரியமா இருக்கும் அவருடைய புலம்பல். ஹரிச்சந்திர புராணம்னு அதுல சந்திரமதி புலம்பல் வரைச்சே குமார் போனான், எல்லாத்தையும் விட்டான், தன் மனைவியை விட்டான், நாட்டை இழந்தான், எப்படி எல்லாத்தையும் இழந்தான். ஆனா பொய் சொல்றத மாத்திரம் இழக்கல, பொய்யே சொல்ல பெருமாள் மெய்தான் சொல்லிட்டு அப்படின்னே இருந்தா. எவ்வளவு கஷ்டம் வந்து அவனுக்கு. ஹரிச்சந்திரன் அவன் பொய் சொல்லல கடைசி வரையும் தான். அதுல இவன் தோத்துட்ட, விஸ்வாமித்திரர் தோத்த, அதெல்லாம் கதைகள். அப்போ சத்தியம் மாதா பிதா ஞானம், நமக்கு ஞானம் எத் விஷய ஞானம்னா பகவத் விஷய ஞானம், அதான் முக்கியம். அதனால சத்தியம் மாதா பிதா ஞானம் தர்மோ பிராத்தா. ஏன்னா தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு. அதனால பிராத்தா உடன் பிறந்தான் முக்கியம். எனக்கு யாரு உடன் பிறந்தான்னு பலராமனை சொல்லல, ரோஹிணி காந்தன்னு சொல்லல. அவன் சொல்றது பிராத்து வத்சலம். அவன் எல்லாருக்கும் வாத்சல்யம், அவன் குணமே வாத்சல்யாதபய பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபனாது சொல்ற. முதல்ல பிரக்ஞானத்திலே வாத்சல்யத்தை காத்தினான் அப்படின்னு சொல்றோம். இந்த 6 பேரும் சர்வசாட்சின்னு சொல்லிச்சே. சத்தியம் மாதா பிதா தர்மோ பிராதா, எனக்கு தர்மம் தான் பிராதா, தயா சகா, பரதுக்க அசகிஷ்ணுத்வம் தயா. பரதுக்க துக்கித்வம் தயான்னு சொல்லுவா, பரதுக்க அசகிஷ்ணுத்வம் தயா அப்படின்னா. கஷ்டப்படுறான்னா அந்த கஷ்டப்படுறதுலேருந்து விடுதலை என்னன்னு நமக்கு அவனுக்கு உதவி புரிதல் தான் தைரியம் தவிர்த்து கஷ்டப்படுறான்னு சில ஆச்சாரியார் சொல்லியிருக்கா. பரதுக்க துக்கித்வம் தயேன்னு சுவாமி தேசிகன் பரதுக்க அசகிஷ்ணுத்வம் தயேன்னு சாய்க்கிறார். பாஷை எடுக்கணும்.
அப்ப அந்த மாதிரி அந்த நமக்கு தயாசக தய நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பரதுக்க அசகிஷ்ணுத்துவம் நமக்கு தயை எப்போ எல்லா இடத்துலையும் இரக்க சுபாவம். ஈதல் இசைவடைவாதல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னா இரக்க சுபாவம் நமக்கு வேண்டும். தயா சாந்தி பத்தி க்ஷமாபுத்திரா ஞாதிச்சேத் அனலேனகிம் சாந்திச்சேத் அனலேனகிம். அமைதி முக்கியம். சாந்தி பத்னி அதுவும் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரம் பார்க்கும். காமதேனும் அவர் ஆசின் போகணும்னு நான் ஆசைப்பட்டேன். விஸ்வாமித்திர அது வந்தா ஆசின் போன்னு சொல்லிட்டார். அது வரமாட்டேன்னு உடனே இவர் கோபிச்சு சபிச்சார். அவர் சாந்தியினாலே அந்த ஆசிரமம் அவரால் எரியாது. அதனால சாந்தி ரொம்ப முக்கியம். சாந்தி பத்னி இந்த பத்னிக்கெல்லாம் பலவிதமா இருக்காங்க. சாந்தி பத்னி க்ஷமா புத்திரா பொறுமை கடலினும் பொருது. ஆனால் யதார்த்தம் தான். நாங்கள் இப்போ நான் சுவாமியா வந்து இந்த 5 வருஷத்துல என்ன அவன் விட்டுட்டு போட்டான், அவன் என்ன விட்டுட்டு போட்டான். இதான் விசாரம் எனக்கு. ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் வரமாட்டேங்கிற. என்னை ஆண்டியா விட்டுட்டு போட்டான், என்னை புருஷன் விட்டுட்டு போட்டான். இதான் சொல்லிட்டு இருக்காங்க. டைவர்ஸ் தான் முக்கியமா இருக்கு. கிட்டத்தட்ட 100 தரம் 100 பேர் வந்து சொன்னா சுவாமி இதுல திருவனந்தையில இதான் வேலை. சாயங்காலம் ஆச்சு காத்தால ஆச்சுன்னா இதான் சொல்லுவார். பெருமானை தெரிஞ்சோம் ஞானத்தை சொல்லும் அப்படிலாம் கிடையாது. இதான் சொல்லுவார். இதுக்கெல்லாம நாம அக்னி சாட்சாத்காரமா கல்யாணத்தை பண்ணிவிட்டு இவனும் ஒத்துக்கல அவனும் ஒத்துக்கல, நாம என்ன பண்ண முடியும் நடுத்தருவில்? சாந்தி பத்தி க்ஷமா புத்திரா க்ஷமா பொறுமை. க்ஷமையா தரித்திரினா க்ஷமையா பொறுமை கடலினம் பெரிதுன்னு பொறுமை முக்கியம். க்ஷமா புத்திரா ஷடயத்தே மம பாந்தவன் ஏதே இந்த 6 பேரும் எனக்கு பாந்தவன். அதனால நாம் வாழ்க்கையிலே இந்த 6 பேர்களும் முக்கியம் என்று தெரிந்து கொண்டு நாம் நம்ம நல்வழியை நாடி நல்வழி பெற வேண்டும் என்று விடைகிறேன். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.